ஒரு குடும்பத்துல நீங்க கடன் வாங்குறீங்கன்னா அது உங்க பார்ட்னருக்கும் தெரிஞ்சிருக்கும். இல்ல நான் தான் கடன் வாங்குறேன், நான் தான் கடனை கொடுக்க போறேன், நான் எதுக்கு அவங்களுக்கு சொல்லணும், நான் சொன்னா மட்டும் அவங்க கொடுத்துருவா போறாங்க அப்படின்ற தாட் தான் இங்க நிறைய பேருக்கு இருக்கு. நீங்க கடன் வாங்குறத உங்க பார்ட்னருக்கு சொன்னீங்கன்னா அவங்க கடனை தீக்குறாங்களோ இல்லையோ அந்த கடனை தீக்கிறதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க. உங்க வருமானத்துக்கு அதிகமா நீங்க கடன் வாங்கினீங்கன்னா அவங்க வாங்க விடாம தடுப்பாங்க. அந்த வருமானத்துக்குள்ளே வாழ பழகிக்குவாங்க. உங்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்க. நீங்க சம்பாதிக்கிறது 10,000 இருக்கும், ஆனா மாச வட்டி கட்டுறதே 1 லட்சம் 2 லட்சம். அப்ப எப்படி உங்களால கடன் தீர்க்க முடியும்? வட்டி கட்டுறதுக்கே நீங்க சம்பாதிக்கிறது பத்தாது. அதுக்கப்புறம் நீங்க வாங்கின 1 லட்சம் ரூபாய் கடனை தீக்க இங்க இருந்து வாங்க அங்க இருந்து வாங்க இங்க வட்டி குட்டி போட்டு குட்டி வட்டி போட்டு பெருசா வளர்ந்து நிக்கும். 10 லட்சமா 20 லட்சமா. கடன் கொடுத்தவங்க வீட்டை தேடி வரும்போது தான் தெரியும் வீட்டுல இருக்கவங்களுக்கு கடன் நிறைய இருக்கு போல. அப்பயும் முழுசா தெரியாது, நீங்களும் சொல்ல மாட்டீங்க. வீட்டுல இருக்கவங்க கேள்வி கேட்டா எல்லா வீட்டுக்கு தானே செலவு பண்ணுச்சு, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பழைய தூக்கி குடும்பத்து மேலே போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் ரோட்ல பைக் போனாலும் யாராவது நடக்கிற சவுண்ட் கேட்டாலும் யாராவது பேசுற சவுண்ட் கேட்டாலும் பக்குன்னு இருக்கும். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு 100 டிகிரி அடி. கடன் கொடுத்தவங்க யாராவது கேட்க வந்துட்டாங்களோன்ற பயத்தோடையும் பதட்டத்தோடையும் ஒளிஞ்சு வாழ்ற வாழ்க்கையை உருவாக்கி விட்டுருவீங்க. நீங்களும் நிம்மதி இல்லாம குடும்பத்துல இருக்கிறவங்களையும் நிம்மதியா இருக்க விடாம